Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு புது சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ DDOS அண்ட் DDOS சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு அட்டாக்ஸுமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு நம்மளால் என்னென்ன பண்ண முடியும், ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ சீரீஸ்லேயே நம்ம DDOS பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ DDOS அப்படின்ற ஒரு சீரிஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு ஜென்ரலான திங்ஸ். ஸோ நான் அந்த வீடியோ சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், ஸோ அதை பற்றி ஃபியூச்சரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அதோட சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை பற்றி அதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது இன்டெப்த்தாக ஒரு பேக்கெட்ஸுமே எந்த வழியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ அதை எப்படி நம்ம இன்டர்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ண முடியும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸை எப்படி DDoS பண்ண முடியும் அட் த சேம் டைமில். தென் இது மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு பாஸ்வேர்ட் லிஸ்ட் மாதிரியே ஒரு ஐபி லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட்டு வந்துட்டு ரவுட்டோட ஐபியாக இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எப்படி நம்ம DDoS பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்டாக நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது DDoS எப்படி ஒர்க் ஆகும், ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு விஷயம், ஒரு ரவுட்டர் இருக்குது. ஸோ அதோட வேலையிலிருந்து அதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது நான் ஒரு ரவுட்டர், நான் வந்துட்டு பேக்கெட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளிலேருந்து உங்களுக்கு கெட் பண்ணி வந்து கொடுக்கணும். ஸோ கஸ்டமருக்கு, ஸோ கஸ்டமர்லேருந்து கூகுளுக்கு ரெக்வஸ்ட்டை எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. ஸோ இதுதான் ரவுட்டரோட வேலை. ஸோ இந்த இடத்துல கனெக்ஷனை இன்டர்ப்ட் பண்ணுறது. ஸோ கனெக்ஷனை இன்டர்ப்ட் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் ஆக்குறது. ஸோ இதுக்கு பேர் தான் DDoS. ஸோ கிராஷிங், சர்வரை கிராஷ் பண்ணுறது, சேட்டலைட்டை கிராஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே DDoS அண்ட் DDoS அட்டாக் மட்டும்தான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஹை லெவலில் போச்சு அப்படின்னா ரொம்பவே இல்லீகலான விஷயம். ஸோ கண்டென்ட் டிஸ்க்ளைமர் எப்பயும் போல். ஸோ இந்த நாலேஜஸை வச்சு நீங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணாலும் நானும் நம்மளோட சேனலும் எந்த விதத்துலையும் அதுக்கு சம்மந்தப்பட மாட்டோம் சரிங்களா. ஸோ DDoS அப்படின்றது ஒரு விஷயத்தை, அதாவது அதோட வேலையை அதை பண்ண விடாமல் ஆக்குறது சரிங்களா. ஸோ இப்போ நான் ஒரு லேண்ட் கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கேன். ஸோ ஒரு ஒயர்லெஸ் இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கேன். ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நெட்வொர்க் அக்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா அந்த ரவுட்டரோட DDoS அட்டாக் நான் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ அந்த ரவுட்டருக்கு DDoS அட்டாக் பண்ணேன் அப்படின்னா ஸோ சுற்றி அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாருமே இன்டர்நெட் ஆக்சஸை இழந்துருவாங்க சரிங்களா. ஸோ அதோடைய மெயின் கான்செப்ட் தான் இந்த DDoS. ஸோ இப்போது DDoSக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே கால் லினக்ஸில் ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த டூல் வந்துட்டு ஹச்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹச்பிங் முன்னாடிலாம் இது வெறும் ஹச்பிங் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹச்பிங் 3 இது 3rd வெர்ஷனே ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் அட் த சேம் டைமில் DDoS பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஐபி அட்ரஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அந்த ரவுட்டர் ஐபி அட்ரஸ் மட்டுமே இருந்தால் போதும். ஸோ இதை வச்சு தான் நம்ம DDoS-ஐ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேறு டைப் ஆஃப் மெத்தட்ஸை பார்த்துருந்தோம் DDoS சீரீஸில். ஸோ இது வேறு டைப் ஆஃப் மெத்தட். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக டீப்பாக உள்ளே போய் DDoS பண்ணோம் சரிங்களா. ஸோ இதில் நிறையவே நான் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ எஸ்ங்கிறது சின் ஃப்ளாக். ஸோ சின் ஃப்ளாக், ஃபின் ஃப்ளாக், RST ஃப்ளாக், இது வந்துட்டு ஒரு ரவுட்டருக்கும் உள்ள ஃப்ளாக். ஸோ ஒரு ரவுட்டருக்கு என்ன ஃப்ளாக் இருக்கும் அப்படின்றத நம்ம கூகுளிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. கூகுள் தென் சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த சர்ச் இன்ஜின்ஸ் தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஒரு ஒயிட் ஹேட் ஹேக்கராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கராக இருந்தாலும் கூட சரி, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்பட போகிற விஷயம் ஒரு சர்ச் இன்ஜின். ஸோ அந்த சர்ச் இன்ஜின்லேருந்து அவங்களால எதை வேணால் எடுக்க முடியும். ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ டிஸ்கார்டில் நம்ம இருக்கோம். ஸோ டிஸ்கார்ட் லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ அந்த டெலிகிராம் லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நான் கேளுங்க, நான் உடனே கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ செட் டேக், ஸோ செட் சீக்வன்ஸ், செட் நம்பர், ஸோ சீக்வன்ஸ் நம்பர், டெஸ்டினேஷன் போர்ட், பேஸ் போர்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா அட்ரிபியூட்ஸுமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ இன்டர்வல் அண்ட் டைம் இன்டர்வல்ஸ், ஸோ மைக்ரோ செகண்ட்ஸில் இருக்கணுமா, மில்லி செகண்ட்ஸில் இருக்கணுமா, தென் வேர்ஷன்ஸ் என்ன, நியூமரிக் குவைட், இன்டர்ஃபேஸஸ், வெர்பஸ் அவுட்புட், ஸோ டீபக், பைண்டு, அன்பைண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஸோ இப்போது நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கமெண்ட் ஹச்பிங் 3-i அப்படின்றது இன்டர்வல் எத்தனை மில்லி செகண்ட்ஸ் இருக்கணும்னா 100 மில்லி செகண்ட்ஸ் இருக்கணும் சரிங்களா. நான் 100 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்ற இன்டர்வலில் கொடுத்துருக்கிறேன். தென் எஸ், ஸோ சின் ஃப்ளாக். ஸோ சின் ஃப்ளாக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ரவுட்டருக்கான சின் ஃப்ளாக், ஃபின் ஃப்ளாக், ஜெப் ஃப்ளாக், இப்படி நிறைய ஃப்ளாக் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ரவுட்டருக்கு சின் ஃப்ளாக் தான் யூஸ் பண்ணணும். ஸோ
டேஷ் எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி மேஜர் எல்லாமே சின் ஃப்ளாகாக தான் இருக்கும். சப்போஸ் யூஸ் ஆகலை அப்படின்னா எஃப் ஃப்ளாகு தென் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ P80. ஸோ Pனா என்னது? போர்ட். ஸோ 80 அப்படிங்கிறத நம்மளோட டிஃபால்ட் போர்ட் இல்லையா? ஸோ நம்மளோட டிஃபால்ட் போர்ட்டுக்கு பேக்கெட்ஸை ரீடைரக்ட் பண்ணால் தான் நம்மளால் அவங்களுடைய ஆக்சஸை டெலீட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட இன்டர்நெட் ஆக்சஸை நம்மளால் கட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்மளோட ரவுட். ஸோ ரவுட்டோட ஐபி அட்ரஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ 192.168.1.1. ஸோ இதுதான் என்னோட ரவுட்டரோட ஐபி அட்ரஸ். ஸோ ரவுட் அப்படின்னு நீங்கள் டெர்மினலில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஐபி அட்ரஸ் கிடச்சிடும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ட்ரு கொடுத்தேன்னா ஸோ எக்கச்சக்கமான அவுட்புட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ஓபஸில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் நான் போடுறேன். ஸோ அந்த ரவுட்டரில் தான் இப்போ நானும் இருக்கேன் இல்லையா? ஸோ அதே அட்ரஸை கூட நான் போடுறேன். ஸோ அட்ரஸ் போட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் கேட்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கேட்குது. ஸோ இப்போது கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ப்ரொடெக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வர மாதிரி நம்மளுக்கு வரும். ரொம்ப நேரம் ஆகட்டும். ஸோ நான் என்னோடய வீடியோ கட் பண்ணிவிட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக் ஃபுல்லாக வேறு என்ன ஆகிட்டு இருக்குது. ஸோ போர்ட் 80ல் TTL 254ல் ஸோ ஆர்டிடி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். சரிங்களா? ஸோ அது என்னென்னா மில்லி செகண்ட்ஸ். ஸோ இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கிறப்போ ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். விர்ச்சுவல் பாக்ஸில் ரொம்பவே இது ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு ரெக்கார்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், தென் என்னோடய ஹோஸ்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுடைய பவர் கன்சப்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அட்டாக் வந்துட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சரிங்களா? ஸோ அதனால தான் பெரிய பெரிய சர்வர் ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு DDoS அட்டாக்ன்றது சிம்பிள் ஸ்டெப்பில் அந்த கிளிக்கில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ த கனெக்ஷன் வாஸ் ரீசெட். ஸோ அப்சல்யூட்டாக என்ன நடந்திருக்கு? நானும் அதே ரவுட்டரில் தான் கனெக்ட் ஆகிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் என்னோடய நெட்வொர்க் வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? டிஸ்கனெக்டட். ஸோ நான் வந்துட்டு நெட்வொர்க் ஆக்சஸ்லேருந்து வெளில வந்துட்டேன். ஸோ நான் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிறது தான் காட்டும். பட் ஆனால் எனக்கு நெட்வொர்க் ஆக்சஸ் கிடையாது. இதுக்கு பேர் தான் DDoS அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இன்னமும் டீப்பாக இது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.